அந்த அமைச்சர் அவ்வரசவையிலேயே மிகவும் திறமை வாய்ந்தவர். மன்னர் எப்போதும் அந்த அமைச்சரிடம் கேட்டுவிட்டுத்தான் எல்லா முடிவுகளையும் எடுப்பார். ஒரு நாள் அரசர் அமைச்சரை கூப்பிட்டு, நீர் அறிவாளியாக இருக்கிறீர், ஆனால் உமது மகன் மிக பெரும் மடையனாக இருக்கிறானே என்று கடிந்தார். அரசே, என்னவாயிற்று? ஏன் என் மகனை முட்டாள் என்கிறீர்கள் என்று கேட்க அரசர் விளக்கினார். நான் தினமும் காலையில் மக்களை பார்க்க சந்தைக்கு செல்வதை அனைவரும் அறிவர். அங்கு உமது மகனையும் நான் தினமும் பார்ப்பேன். ஒரு கையில் தங்க நாணயத்தையும் மற்றொரு கையில் வெள்ளி நாணயத்தையும் காட்டி எது இவற்றில் மதிப்பில் உயர்ந்தது என்று கேட்கும் ஒவ்வொரு முறையும் அவன் வெள்ளிதான் உயர்ந்தது என்பான். இப்படிப்பட்ட மூடன் எப்படி முன்னேறப் போகிறானோ என்று பரிதாபப்பட்டு அதை அவனிடமே கொடுத்து விடுவேன். பைத்தியக்காரன். அரசவையே சிரிப்பில் அதிர்ந்தது. நொந்து போன அமைச்சர் நேரடியாக மகனிடம் சென்று கேட்டார், மகனே, மதிப்பில் உயர்ந்தது தங்கமா வெள்ளியா? தங்கம்தான் தந்தையே. பின் எதற்கு மன்னனிடம் வெள்ளி என்று கூறினாய்? மகன் தந்தையை தனது அறைக்கு அழைத்துச் சென்று இதுவரை தான் பெற்ற வெள்ளிக்காசுகளை காட்டினான். நான் என்னை அறிவாளியாக காட்ட தங்கம்தான் உயர்ந்தது என்று கூறியிருந்தால் விளையாட்டு எப்போதே முடிந்திருக்கும். அமைச்சர் மகனை எண்ணி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். நேரடியாக அரசவை சென்று தன் மகனின் அறிவு கூர்மையை விளக்கினார். வியந்து போன அரசன் அவரின் மகனை தலைமை அமைச்சராக நியமித்து கலிகூர்ந்தார். ஒருவர் தனது திறமையை மற்றவரிடம் வெளிக்காட்ட வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை, தேவையான இடத்தை தவிர. நான் ஒரு அறிவாளிதான், நம்புங்கள் நம்புங்கள் என்று எல்லோரிடமும் தன்னை நிரூபிக்க நினைப்பவன் தான் உலகத்திலேயே மிகப்பெரிய முட்டாள். ஏனென்றால் அவனின் கவனம் செயலில் இருக்காது. தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்பதில் மட்டும்தான் இருக்கும். தன் மீது நம்பிக்கை உடைய ஒருவன் பிறரிடத்தில் அதை காட்டிக்கொள்வதால் ஒன்றும் ஆகப் போவதில்லை. இந்த உலகம் 2 நாக்குகளை உடைய மனிதர்களால் நிரப்பப்பட்டுள்ளது. இப்படி செய்தால் ஏன் அப்படி செய்யவில்லை என்பார்கள், அப்படி செய்தால் ஏன் இப்படி செய்யவில்லை என்பார்கள். விமர்சனங்களே இல்லாமல் ஒரு மனிதன் வாழ்கிறான் என்றால் அவன் வாழவே இல்லை என்பதுதான் பொருள். தன்னை புத்திசாலியாக காட்டி இருப்பதை இழப்பவன் ஒரு ரகம், தன்னை முட்டாளாக காட்டி தன்னிடம் இல்லாததை கற்றுக்கொள்பவன் இன்னொரு ரகம். எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது என்று சொல்வதில் எத்தனை தயக்கம் நம் மக்களுக்கு. ஏன் அப்படி சொல்லிவிட்டால் நம்மை பற்றி என்ன நினைப்பார்களோ என்ற இழி சிந்தனை. அப்படிப்பட்டவர்களுக்கு காலம் முழுக்க ஒன்றுமே தெரியாது. நண்பர்களே, நீங்கள் அறிவாளியாகவே இருக்கலாம், ஆனால் எல்லாம் தெரிந்த மனிதன் என்று உலகத்திலேயே எவரும் கிடையாது. கேட்பதற்கு நிறைய உள்ளன, காதுகளை திறந்தே வையுங்கள். அறிவுரை சொல்கிறார் என்று எல்லோரையும் அலட்சியப்படுத்தாதீர்கள். உங்களை விட வயதில் சிறியவர், பொருளாதாரத்தில் சிறியவர் என்ற காரணங்களால் எவரையும் உதாசீனப்படுத்தாதீர்கள். ஒரு பழமொழி உண்டு, இது எனக்கு தெரியவில்லை என்று தைரியமாக எழுந்து கேட்பவன் ஒரு முறை முட்டாளாக தெரியலாம். எல்லாமே எனக்கு தெரியும் என்று அமர்ந்திருப்பவன் சாகும் வரையில் முட்டாளாக தெரிவது மட்டும் இல்லை, முட்டாளாகவே இருப்பான். உங்களின் கனவுகளை பற்றியோ இலக்குகளை பற்றியோ உங்களின் செயல்முறைகளை பற்றியோ அதற்கான திட்டங்களை பற்றியோ யாரிடமும் எதுவும் சொல்லாதீர்கள். மற்றவர்கள் பார்வையில் நீங்கள் மடையர்களாகவே இருங்கள். ஏமாளியாக, பிழைக்க தெரியாதவனாக, ஒரு பைத்தியக்காரனாக கூட வாழுங்கள். ஆனால் உங்களுக்காக நீங்கள் உண்மையாக இருங்கள். தெரியாததை, தேவையானவற்றை தெரிந்து கொண்டே இருங்கள். நீங்கள் பேச வேண்டாம். உங்களின் வெற்றி உங்களுக்காக வாய் திறந்து பேசும் ஒரு நாள் வரும். அதுவரையில் கவனித்துக் கொண்டே இருங்கள், கேட்டுக்கொண்டே இருங்கள். வாழ்த்துக்கள், வணக்கம்.